அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக மாநில மாணவர் அணி செயலராக இருக்கக்கூடிய முகமது ஆசாத் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில செய்திகளை. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஐயம்பேட்டை கிளையினுடைய ஐயம்பேட்டை கிளையின் சார்பாக என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற நிகழ்ச்சியை நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு அரை மணி நேரம் முதல் செஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அடுத்து மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் இது பற்றிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம். அது ஒரு அரை மணி நேரம் நடைபெறும். அடுத்தபடியாக மாணவிகளுக்குண்டான கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப்படும். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான கேள்விகள், என்ன மாதிரியான படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள், அதே போன்று பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கின்றதோ அதற்கெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். இதில் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். வாட் இஸ் த எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. இந்த ஸ்க்ரீனில் நிறைய பேர் இந்த சைடில் இருக்கிறாங்க, தெரியல. முதல் கேள்வி, எத்தனை பேர் இங்கே 10ஆம் வகுப்பு வரை அல்லது 10ஆம் வகுப்பு வரை 10வது தாண்டியவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 10th படித்தவங்க படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது 10th முடித்தவங்க? சரி. 12th? மொத்தமாக 10th மேலே எல்லாரும் கை தூக்குங்க. 10th 11th 12th எத்தனை பேர்? ஆண்களில் 1 2 ஒருத்தர் இப்படி தூக்குறாரு. ஒன்று இப்படி தூக்கணும், இல்லைன்னா கை போட்டுறணும். இப்படி கை காட்டுறது என்ன போல, அது எந்த லிஸ்ட்டுன்னே தெரியல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இங்கே ஆண்களில் ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இல்லை, வர விருப்பம்னா விட்டுருங்க, பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டாம். மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அவ்வளோதான். சரியா? சரி, கொஞ்சம் விட்டுருங்கம்மா, சலசலப்பு வேண்டாம். உட்காந்துருங்க உட்காந்துருங்க உட்காந்துருங்க. ஏன்னா முன்னாடி ஒரு 4 சேர் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உட்காரலாம். சரி, ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம். வாட் இஸ் த எஜுகேஷன்? எனிஒன் கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். Are you understanding my question? Ladies side, please raise your hands. What is the education? Those who are interested, you can raise your hands. Otherwise, I will ask you. யாருக்குமே தெரியாதா எஜுகேஷன் என்றால் என்ன? போச்சுரா. எஜுகேஷன் என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாதா? எல்லாம் 10வது வகுப்பெல்லாம் தாண்டியாச்சு. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்டேன் நான். இல்லை யோசிக்கிறீங்களா, இதை சொன்னால் தப்பாயிடுமோ, இல்லை ஏதாவது நினைப்பாரோ? நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். அப்படி சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வரும். கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான்,
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பேசலாம். பெண்கள் சைடில் யாராவது பதில் சொல்கிறீங்களா? வாட் இஸ் த எஜுகேஷன்? இல்லை நானே கேள்வி கேட்டுருவா? நானா கேள்வி கேட்டேன்னா சண்டை, நீங்களா பதில் சொல்லிட்டீங்கன்னா சமாதானம். எப்படி பண்ணிக்கலாம்? ஆண்கள் சைடில் தம்பி நீ சொல்லுப்பா. தம்பி உங்களை தான், நீங்கள் தான்ப்பா வாட்சி கட்டியிருக்கீங்களே, நல்லா இருக்கு வாட்சி, நீங்கள் தான். சும்மா சொல்லுங்க. மைக் இருக்கா? மைக்கு கொடுங்க அவர்கிட்ட. இங்கே பெண்கள் சைடில் வருவோம், சரிங்களா? கல்வி என்றால் என்ன? எதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம் தெரியுமா? தம்பி சொல்லுங்க, கல்வி என்றால் என்ன? Important in our life. Okay, then that is a statement. I want answer. கல்வி என்றால் என்ன? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபோன் என்றால் என்ன? மொபைல் ஃபோன் இஸ் an electronic machine அப்படி சொல்கிறோம்ல. இட்ஸ் a electronic device. அப்படி தானே? கரெக்டு தானே? இது எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே? அது மாதிரி கல்வி என்றால் என்ன? சொல்லுங்க. வேற யாராவது? நீங்க உட்காருங்க தம்பி. பின்னாடி இந்த சைடு குனிரா இருப்பாருங்க, லெஃப்ட் சைடு உங்களுக்கு லெஃப்ட், ரைட்டு அவர் தான் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு பாருங்க. தம்பி நீ தான் மாட்டிக்கிட்டியா? யாரும் தப்ப முடியாது. நான் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். யாரெல்லாம் பேசுறீங்களோ எல்லாரையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து பின்னாடி ஒருத்தர் ஃபோன் பேசுறாரு, அவருக்கு வரும் அடுத்த கேள்வி. சொல்லுங்க. வாட் இஸ் த எஜுகேஷன்? இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிறைய பெண்கள் ஒளிந்திருக்கிறாங்க. நான் இந்த சைடு வந்துடுவேன், சரியா? சொல்லு தம்பி, சும்மா கூச்சப்படாமல் சொல்லுங்க. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நானா நீ சரி உட்காந்துருங்க. பெண்கள் சைடு, பெண்கள், லேடிஸ், ஃபஸ்ட்டு லேடிஸ் தான் கேட்டிருக்கணும். சரி, நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை சொன்னதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. பெண்கள் சைடில் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. கல்வி என்றால் என்ன? இன்னும் 4 கேள்வி இருக்கு. முதல் கேள்விக்கே பதில் வரலன்னா எப்படி? ஒரு தம்பி வேற யோசிக்கிறாரு, ஐயோ 4 கேள்வியா? சொல்லுங்க. பெண்கள் சைடில் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. புரியல? அறிவை வளர்த்துக் கொள்வது. சரி, வேற யாருக்காவது தெரியுமா? அறிவை வளர்க்கணும் பாய். கல்வி என்றால் அறிவை முதல்ல வளங்க, அதானே? வேற இப்போ 8வது வரைக்கும் ஒருத்தர் படிச்சிருக்கிறாரு, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. இவர் அறிவை வளர்க்குறாரா இல்லையா? வளர்க்குறாரா இல்லையா? வளர்க்க தானே செய்கிறாரு. சரி, அடுத்து தம்பி கட்டம் போட்ட சட்டை, நீங்கள் தான், உங்களை தான், நீங்கள் தான் தம்பி. ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இந்த சைடு யாருமே மிஸ் ஆக முடியாது, சரியா? எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. சொல்லுங்கள். கல்வி என்றால் என்ன? தெரியலையா? சரி உட்காந்துருங்க, நானே பதில் சொல்லிடுறேன். கல்வி என்றால் என்னன்னு சொன்னால், அறியாததை அறிந்து கொள்வது தான் கல்வி. ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியலை, அதை எப்படி செய்யணும், எப்படி அதை வந்து நாம் நடைமுறைப்படுத்துவது, இதுதான் கல்வி. இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க. ஏசி வந்து எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும் என்கின்ற ஒரு கேட்டலாக் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ இந்த கேட்டலாக் கொடுக்கும்பொழுது அதை படித்தாச்சு. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அதை பயன்படுத்தாமல் போட்டு வேறு வேறு பட்டன் அமுத்துறீங்க. இப்போ நீங்கள் படித்த கல்வி பயனுள்ள கல்வியா பயனற்ற கல்வியா? சரி சரி சரி
ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா முன்னாடி ஒரு 4 சீட்டில் உட்காருங்க. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தெரியல சரியா, அதனால். அப்போ நீங்கள் வந்து எந்த கல்வியை நீங்கள் கற்கிறீர்களோ அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ உதாரணத்திற்கு +1 படித்த மக்கள் யாரா இருக்கீங்களா? +1 காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க, +1 காமர்ஸ் குரூப்பா? சரி. கோல்டன் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சரி. கோல்டன் ரூல்ஸ் வந்து எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க? மைக் இல்லையா? சொல்லுங்க. கோல்டன் ரூல்ஸ் புரியல. ட்ரேடிங், டெபிட் கிரெடிட் என்பது ஒரு ஆஸ்பெக்ட். நான் சொல்றது கோல்டன் ரூல்ஸ் வந்து எங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகும்னு கேட்குறேன். புரியல. பேங்கா கொஞ்சம் மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. சரி, இப்போ கொஞ்சம் விளக்கி சொல்றீங்க. இப்போ உங்களிடத்துல ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எதுக்காக உட்காருங்க, எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் வந்து ஒரு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டார், சிவில் இன்ஜினியராக ஆகிட்டார். இப்போ அவரை கூப்பிட்டு வீடு கட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அவருக்கு வீடு கட்ட தெரியல. இப்போ இவர் படித்தவரா படிக்காதவரா? சொல்ல முடியல நம்மளால. படிக்காதவர்னு சொன்னா அவர் டிகிரி காட்டுவார். எப்பா உனக்கு வீடு கட்ட தெரியலையப்பா, நீ எல்லாம் என்ன படித்தவன் கேட்டா, யாரை படித்தவன் கேட்குற, இங்கே பாரு டிகிரி இருக்கு பாரு, எதை கேட்டாலும் டிகிரி எடுத்து காட்டுவார். ஒரு வீடு கட்ட தெரியலையா, அதனால என்ன, நான் டிகிரி வாங்கியிருக்கேனா இல்லையா? அப்போ நம்ம மக்களுடைய மனநிலை என்னன்னா, ஒரு டிகிரி வாங்கிட்டா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பை நீங்கள் படித்திருந்தாலும் அந்த படிப்பை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு முழுமையான கல்வி கற்றவராக ஆக முடியாது. கல்வி என்பது வெறுமென்றே நீங்கள் ஏட்டில் எழுதி வைத்து படித்து மனப்பாடம் செய்து தேர்வு எழுதுவது மட்டும் கல்வி கிடையாது. அதை நீங்கள் நடைமுறை செய்து காட்டணும். அதை நீங்கள் செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கல்வி. அப்போ இன்றைக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது தான் என்னது? கல்வி. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன அர்த்தம் தெரியுமா? கற்க கசடர, ஒரு படிப்பை எடுத்தியா கரெக்டாக படி, எதையுமே விடாத. இந்த 5 மார்க் கொஸ்டின் வருமா, 10 மார்க் கொஸ்டின் வருமா, 20 மார்க் கொஸ்டின் வருமா, இது வருமா அது வராதா, எந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டரு, இதுக்குள்ளெல்லாம் போகாத, மொத்தமாக படி. அதான் கற்க கசடர. கற்றவை கற்றபின், கற்ற பின்பு நிற்க அதற்கு தக. நீ எதை படித்தாயோ அது போன்று நீ மாறிவிடு. இதான் அதற்கு அர்த்தம். இன்னைக்கு அப்படி மாறுறாங்களா? சொல்லுங்க தம்பி, கேப் போட்டிருக்கிற தம்பி சொல்லுங்க, இன்னைக்கு மாறுறாங்களா? அந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையே இல்லைன்றாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்லேயே ஏதாவது ஒரு கோர்ஸ், மெக்கானிக்கலோ சிவிலோ ட்ரிபிள்இயோ இசிஇயோ ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. இப்படி எடுக்கும் பொழுது அந்த படிப்பை எதற்காக எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், இதை படித்தால் நாம் என்னவாக ஆகலாம் என்கின்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் கண்ணை மூடிட்டு எடுத்துருவாங்க. பிறகு இவர் அதுவாக மாறவே மாட்டார்.
ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு மோட்ரு வந்து எப்படி இயங்கணும், ஒரு ஃபேன் எப்படி சுற்றுது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவருக்கு ஃபேனு சுவிட்சு கூட எப்படி மாட்டணும்னு தெரியாது. அப்புறம் இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர்? யோசிச்சு பாருங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிக்கிறாருன்னா ஒரு பல்பை பற்றியாவது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் பாத்ரூமில் போகிற ஒரு குண்டு பல்பையாவது மாட்ட தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவர் வாழ்நாளே குண்டு பல்பை கூட மாட்டியிருக்க மாட்டார். அப்புறம் இவர் என்ன எலக்ட்ரானிக்ஸ் படித்து என்ன பிரயோஜனம்? அப்போ வெறுமன்றே நீங்கள் ஒரு பட்டத்தை வாங்கி அதை வந்து நானும் வந்து ரவுடி, நானும் வந்து டிகிரி வாங்கிட்டேன் இந்த கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்காக படிக்கக்கூடாது. தயவு செஞ்சு படிக்காதீங்க. கல்யாண பத்திரிகைக்காக நான் படிக்கிறேன் என்று யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அல்லாஹ்வுன்னு உங்கள் பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு டிகிரி முடித்தவர், ஒரு பட்டதாரியாக இருக்கிறவர், ஒரு இன்ஜினியரை படித்தவர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டுறதுக்கு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சுட்டு எதுக்கு ஆட்டோ ஓட்டணும்? இந்த 3-4 லட்ச ரூபா அவர் சேர்த்து வச்சு அவர் ஒரு 2 ஆட்டோ வாங்கியிருக்கலாம்ல. ஆட்டோ தான் நான் ஓட்ட போகிறேன்னு முன்னாடியே அவர் டிசைட் பண்ணியிருந்தாருன்னா அவர் முன்னாடியே அந்த 2 ஆட்டோ வாங்கி ஓட்ட விட்டுருக்கலாமே. எதுக்கு 4 வருஷம் காத்திருக்கணும்? ஆட்டோ ஓட்டுவதற்காக 4 வருஷம் போய் நான் இன்ஜினியரிங் படித்தேன் பாய். வேடிக்கையாக இல்லை, கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை? இப்படி நம்ம கேட்க தோணுது. சமுதாய மக்கள் இன்றைக்கு அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போ படிக்கக்கூடிய படிப்பு எதற்காக, ஏன், எதுக்காக படிக்கிறோம் எதுவுமே தெரியல. சரி, எல்லாரும் படிக்க சொல்றாங்கல்ல, எதுக்கு படிக்க சொல்றாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாரும் படின்றாங்கல்ல, எக்ஸாமை விட்டுருங்க, 10th 12th விட்டுருங்க. இந்த 12th 10th பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறத ஒரு பக்கம் வச்சிருங்க. பொதுவாக படின்றாங்கல்ல. படித்தா பெரிய ஆளாக ஆகலாம், படித்தா நீ அறிவாளி ஆகலாம், படித்தா நீ பெரிய டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல. ஏன் எல்லாரும் படிக்க சொல்கிறாங்க சொல்லுங்க, தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க தம்பி, நீங்கள் சொல்லுங்க. ஏன் எல்லாரும் நம்மளை படிக்க சொல்கிறாங்க? ஏன்னா இந்த படிப்புடைய அருமையே தெரியாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காக எல்லாரும் நம்மளை படிக்க சொல்லணும் சொல்லுங்க? பணம் சம்பாதிக்கவா? சொல்லுங்க தம்பி. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு கேள்வி வரும். சரியா? இங்க பாருங்க, அந்த நடுவில் உள்ள நான் அந்த ரோ அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுங்க. அந்த நடுவில் ஒரு ரோ நீங்க தான் தம்பி. பின்னாடி திரும்பி பார்க்குறீங்களே, உங்களை தான், நீங்க தான். அந்த ரோ ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசுனீங்கன்னா மறுபடியும் கேள்வி கேட்போம், இல்லைன்னா தனியாக உட்காந்துருங்க. சரி, ஏன் வந்து எல்லாரும் படிக்க சொல்கிறாங்க சொல்லுங்க தம்பி, நீங்கள் சொல்லுங்க. ஏன் படிக்க சொல்கிறாங்க எல்லாரும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்மளை வந்து ஒரு பட்டம் வாங்க சொல்கிறாங்க? பெற்றோர்களுக்கே தெரியாது. சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க தம்பி, நீங்கள் தான் சொல்லுங்க. மைக் வேணுமா? உங்களை தான், நீங்கள் தான், நீங்கள் தான். திரும்பி பார்க்குறீங்களா? நீங்கள் தான். அது என்ன கலர்னு தெரியல எனக்கு, சட்டை கலர். சொல்லுங்க. நல்லா படித்தா நிறைய சம்பாதிக்கலாம். சரி, முதல்ல இதுதான் பெரிய கெட்ட நோய், கொடூரமான நோய் என்பது என்ன தெரியுமா? நல்லா சம்பாதிச்சா நல்லா பணம் பார்க்கலாம் பாய். ஒரு டாக்டர் ஒருத்தர் ஆயிட்டாருன்னு வைங்களேன், இந்த நோயை அவர் ஆள் மனசுல ஆழமா விதைச்சாச்சு. அவரு கஷ்டப்பட்டு டாக்டர் ஆயிட்டாரு. சரியா? இப்போ அவர் மனநிலை என்னவா இருக்கும் தெரியுமா? என்னவா இருக்கும்? பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா நான் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், ராப்பகலா நான் படிச்சிருக்கேன், நான் எம்பிபிஎஸ் விழுந்து படித்தேன், அதனால நான் 100 ரூபா வாங்க வேண்டிய ஃபீஸை 500 ரூபா போடுவேன். சுகர் மாத்திரையில் ஒரு 2 விட்டமின் மாத்திரையும் சேர்த்து கொடுப்பேன், ஏன்னா எனக்கு தேவை பணம். இப்போ படித்த மக்கள் எல்லாம் பணத்தின் பின்னாடி சென்று விட்டார்கள் என்றால் வெறுமனே மாணவர்களை மட்டும் குறை சொல்லலை, பெற்றோர்களும் அப்படிதான். இதில் பெற்றோர்களுடைய குறையும் நிறைய இருக்கு. பணம் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க.
வெளிநாட்டுக்கு போய் என்ன என்ன பெரிய நம்ம நினைக்கிறோம். ஆரம்பத்தில் நமக்கு சம்பளம் அதிகம் மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தார் வெளிநாட்டில். வெளிநாட்டில் வந்து வரி என்பது ஒரே வகை தான். வரின்றது ஒன்று தான். இந்தியாவில் வரி எத்தனை இருக்குது யாருக்கா தெரியுமா? எத்தனை வரி இருக்கு? இந்தியாவில் போடப்படக்கூடிய வரிகளை பற்றி தெரியுமா? ஜிஎஸ்டி, டிடிஎஸ், வேற இன்கம் டேக்ஸு, அசஸ்மெண்ட் டேக்ஸு, அட்வான்ஸ் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இப்படி ஏகப்பட்ட டேக்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸ்லாம் வந்து ஃபாரின் கல்ச்சரில் கிடையாது. இவர் வெளிநாட்டில் போய் கணக்கு பிள்ளையாக இருந்தவர் நல்லா பணம் சம்பாரிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு ஒன்றா அவரால் சம்பாதிக்க முடியல. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா இங்கே பல வகையான டேக்ஸ் இருக்குது, ஒன்றும் தெரியாது அவருக்கு. அப்போ ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு போய் சாகிற வரைக்கும் அங்கேயே வாழ முடியுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேணால் நம்ம சம்பாதிக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். அதற்கு பிறகு நாம் என்றைக்குமே தொலைதூர பார்வையோடு நம்முடைய கல்வியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ இதை எதற்காக நம்ம சொல்கிறோம் சொன்னால், எல்லாருமே நம்மளை படின்னு சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், படைத்த இறைவன் எல்லாருக்குமே சில திறமைகளை தந்திருக்கிறான். நல்லா விளங்கி கொள்ளணும். நமக்கு எந்த திறமையும் இல்லைன்னு நம்ம நினச்சிடவே கூடாது. எல்லாருக்குமே ஒரு வகையான திறமைகள் இருக்கு. அதை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான், இயல்பாகவே இருக்கும். அந்த திறமைகளை சில பிள்ளைகள் அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவார்கள். சில நபர்கள் அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவார்கள். இப்போ இந்த திறமை எப்பொழுது வெளியே வரும் என்று சொன்னால், திறமையோ அல்லது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதீதமான அறிவோ, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆண்டவன் எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்கிறான். யாரும் இங்கே வந்து முட்டாள் கிடையாது, யாரும் வந்து இங்கே ஏமாளி கிடையாது, எல்லாருமே அறிவாளிகள் தான். இந்த அறிவு என்பது எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொன்னால், இந்த கல்வி என்கின்ற ஒரு ஆயுதம் அவனுடைய கரங்களில் ஏந்தும் பொழுது நிச்சயமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மிகப்பெரிய அளவில் பீரிட்டு வெளியே வரும். அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு வெடிச்சுக்கிட்டு வரும் வெளியே. அவன் கல்வியை ஒழுங்கா கற்றான். அது எப்படிங்க? எங்களுக்கு புரியல. அறிவு உள்ள இருக்குன்றீங்க, கல்வி கற்றால் அந்த அறிவு உள்ள இருக்கிற அறிவு வெளியே வரும்ன்றீங்களே, எப்படி? ஒரு உதாரணம் ஒன்று சொல்லவா? யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து பம்பு தண்ணி அடிச்சிருக்கீங்க? கொலா தண்ணி அடிப்பாங்கல்ல, அடிப்பம்பு யாரெல்லாம் அடிச்சிருக்கீங்க? இந்த சைடில் கை தூக்குங்க. கொலா பம்பு யாரும் அடிச்சது இல்லையா? என்னங்க கொலா பம்பு அடிப்பம்பு தானே? 2 பேர் தான் கை தூக்குறாங்க. சில பேர் இப்படி தூக்குறாங்க, என்னன்னே தெரியல. இப்படி இப்படி கை தூக்குனா என்ன அர்த்தம்? அது ஒன்று இப்படி தூக்குங்க, இல்லை கை தூக்காதீங்க. இப்படி தூக்குனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இங்கே கை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க. கொலா பம்பு அடிப்பம்பு யாரெல்லாம் அடிச்சிருக்கா? பெற்றோர்கள் எல்லாரும் கை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க. கை தூக்கியாச்சா? அப்போ யாருமே இந்த சைடில் ஒரு 4 பேரை அடிக்கவே இல்லையா? பம்பு அடிக்கவே இல்லையா? இந்த சைடு சரி, சரி, அது அப்படியே சொல்லிடுங்க. அவங்களுக்கு எனக்கு சரியா கேட்கல. சரி, இப்போ இந்த கொலா பம்புல தண்ணி அடிக்கும்போது முதல்ல தண்ணி வராது, கரெக்டா? தண்ணி வந்து வராது. என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து அது மேலே ஊற்றுவோம். ஊற்றும் போது இந்த தண்ணி என்ன பண்ணோம்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணியை வலிச்சிட்டு கொண்டு வந்து மேலே விடும். பார்த்துருக்கீங்களா? இவர் ஊற்றின தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், ஒரு ஜக்கு தண்ணி தான் ஊற்றிருப்பார். ஒரே ஒரு ஜக்கு தண்ணியை தான் அந்த குழாய் உள்ள விட்டுருப்பார். ஆனால் உள்ளே இருந்து கீழே இருந்து வந்த தண்ணி எவ்வளோ தெரியுமா? அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டே இருப்போம். 20 குடம் 30 குடம் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தாங்க கல்வி. இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல, அதுதான் இறைவன் உங்களுக்கு இயல்பாக கொடுத்த அறிவு. இந்த அறிவு மேலே வரணும் என்று சொன்னால், மேல இருந்து யாராவது தண்ணி ஊற்றணும், மேலேருந்து யாராவது உங்களுக்கு சொல்லணும்.
மேலிருந்து யாராவது கல்வி என்றால் என்ன என்கின்ற அந்த பாடத்தை உங்களுக்கு புகட்ட வேண்டும். இப்படி புகட்டும் பொழுது, அந்த கல்வியை நீங்கள் சரியான முறையில் உணர்ந்து படிக்கும் பொழுது, உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திறமைகளும் பீரிட்டு வெளியே வரும். இப்படிதான் கல்வி வேலை செய்யும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு வெளியே வர வேண்டும் என்றால் நாம தான் என்ன செய்யணும்? முயற்சிகள் எடுக்கணும். அப்போ கல்வி எல்லாரும் படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு 4 எழுத்து படிச்சான்னு சொன்னா அவனுடைய சிந்தனைகள் மாறும், அவனுடைய செயல்கள் மாறும், அவனுடைய கேள்வி கேட்கக்கூடிய அந்த அணுகுமுறைகள் மாறும். இதனால தான் நம்மளை எல்லாருமே படின்றாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. படிக்க சொல்வதற்குண்டான காரணமே இதுதான். தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கு. நீங்க ஹோட்டல்ல ஒரு சர்வர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலையை பார்த்துக்கிட்டே நீங்க காலேஜுக்கு போறீங்க, பார்ட் டைமா வேலை பார்க்குறீங்க, பார்ட் டைமா படிக்கிறீங்க. உங்க ஹோட்டல் முதலாளி கிட்ட போய் நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும்னு சொன்னா கொடுத்துருவார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பழக்கம் எல்லா இடத்துலையுமே, எல்லா ஊர்லேயுமே இருக்கு. ஏன் தெரியுமா? கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தமிழ்நாடு தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கல்வியில் கை தேர்ந்தவர்கள் எங்கே அதிகம் என்று சொன்னால் ஒன்று கேரளா, அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல பிறந்த நாம ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், எதுவுமே தெரியாம நாம எந்த காலகட்டத்திலும் படிக்க கூடாது. நேரத்தை வீணடிச்சிடாதீங்க, வேஸ்ட் பண்றாதீங்க. அப்ப இதை நீங்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இப்போ நாம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இப்போ 10th படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, +1 +2 படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்யலாம் என்கின்ற பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக என்ன செய்கிறேன், விளக்குகின்றேன். பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அதற்குண்டான கொஸ்டின் ஆன்சர் செஷனில் நம்ம உள்ள நுழைவோம். அதில் முதலாவதாக ஆஃப்டர் 10th 10ஆம் வகுப்புக்கு பிறகு ஒரு மாணவியர் எப்படி என்ன மாதிரியான பாடங்களை தேர்வு செய்யலாம் என்பதற்குண்டான சில மெத்தடை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு 5 வகையான மெத்தடுகள். அடுத்த கட்டம், அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எப்படி அவர் பார்க்க முடியும் என்று சொன்னால், இப்போ 10th படித்து முடித்த உடனே அவங்க அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் +1 +2 தான். மேஜராக எல்லாருமே என்ன செய்வாங்க, +1 +2 தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த +1 +2ல் 3 குரூப் இருக்கும். சரிங்களா? 3 நான் டீப்பாக சொல்லலை, மேலோட்டமாக தான் சொல்லுவேன். சரியா? உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேள்வி கொஸ்டின் ஆன்சர் செஷனில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போது அந்த +1 +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது மேக்ஸு, இந்த சப்ஜெக்ட் இதை தான் ஃபஸ்ட் குரூப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் குரூப் எடுக்கக்கூடிய அந்த மாணவியர்கள் மாணவியர்கள் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும். அதாவது மருத்துவ படிப்பை அவங்க என்ன செய்ய முடியும், தேர்வு செய்து படிக்க முடியும். மருத்துவ படிப்பு என்று சொன்னால் மெடிசனாக இருக்கட்டும், பேராமெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், இது மாதிரியான படிப்புகளை அவங்க தேர்வு செய்து படிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாம். இது மாதிரியான படிப்புகளை அவங்க தேர்வு செய்து படிக்க முடியும். இந்த ஃபஸ்ட் குரூப் யார் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 95% படிப்புகளை அவரால் தேர்வு செய்து படிக்க முடியும். யாரெல்லாம் ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறீங்களோ, மொத்த படிப்பு வச்சுருப்பாங்களே, அந்த படிப்பு இந்த படிப்பு நிறைய படிப்பு இருக்கும்ல, இந்த எல்லா படிப்புகளையும் படிக்க முடியும். யாரால் என்று சொன்னால், யார் ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறாங்களோ அவங்களால முடியும். 95% படிப்புகளை அவர்களால் கவர் செய்ய முடியும். இது ஒரு தகவல். ரெண்டாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இது செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்பை எடுக்கக்கூடிய மாணவர்கள்
இன்ஜினியரிங் ஃபீல்டு உள்ள நுழைய முடியும். இன்ஜினியர் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது என்று சொன்னால் இன்ஜினியரிங்கில் என்ன செய்யலாம், படிக்கலாம். ஆனால் இவங்களால் மருத்துவ ரீதியான மருத்துவத்துறையுள்ள போக முடியாது. யார் செகண்ட் குரூப் எடுக்கிறாங்களோ அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த மெடிசன் ரீதியான படிப்புகள் இருக்குல்ல, இதை அவங்களால படிக்க முடியாது. மற்ற எல்லா படிப்பையும் படிக்கலாம். இது ஒரு 2வது தகவல். இது வந்து செகண்ட் குரூப்புக்கு உண்டான ஸ்டாண்டர்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் என்பது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ் வரும். சில இடத்துல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். இந்த தேர்ட் குரூப் எடுக்கிறவங்க சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. சயின்ஸ் ஃபீல்டு என்னென்னலாம் இருக்குது, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, ஜுவாலஜி, இது மாதிரி இன்ஜினியரிங், மெடிசன், இந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. அவங்க என்ன மாதிரி படிப்புகளை படிக்கலான்னு சொன்னால் கலை ரீதியான படிப்புகள், பிஏ, பிபிஏ, பிகாம், எம்காம், எம்பிஏ, பிஎஸ்டபிள்யூ, இது மாதிரியான படிப்புகளை ஹியூமானிட்டிஸ் கோர்சஸை எடுத்து அவங்களால படிக்க முடியும். அடுத்தபடியாக டிப்ளமா இன் இன்ஜினியரிங், இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். யார் 12th முடிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம், டிப்ளமா இன்ஜினியரிங் வந்து 3 வருஷம் படிக்கலாம். இந்த டிப்ளமா முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் பிஇ அடுத்தபடியாக கம்பல்சரி அவங்க படிச்சே ஆகணும். யார் டிப்ளமா முடிக்கிறாங்களோ அவங்க கம்பல்சரி என்ன பண்ணணும், பிஇ வந்து படிக்கணும். அப்போ தான் அவங்க டிப்ளமா படித்ததுக்கு உண்டான ஒரு வேலிட் இருக்கும். அந்த பிஇயில் வந்து டைரெக்டாக அவங்க என்ன செய்யலாம், செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ளமா இன் இன்ஜினியரிங் கோர்சஸில் வந்து மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரியான படிப்புகள் வைத்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக பேராமெடிக்கல் கோர்சஸ். பேராமெடிக்கல் கோர்சஸ் என்றால் என்ன தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். பேராமெடிக்கல் கோர்சஸ் என்றால் என்ன? உங்கள் பேர் என்ன? நீங்கள் தான் வெள்ளை சட்டை, நீங்கள் தான். பேராமெடிக்கல் கோர்சஸ் என்றால் என்ன சொல்லுங்கள். பேராமெடிக்கல் கோர்சஸ் என்ன? உங்கள் பேர் சொல்லுங்கள். மைக்கில் உங்கள் பேர் சொல்லுங்கள். மைக் இருக்கா? மைக் இருந்தால் அவர்கிட்ட கொடுங்க. சரி, வேற யாருக்கா தெரியுமா? பேராமெடிக்கல் கோர்சஸ் யாருக்கா தெரியுமா? இந்த சைடில், லேடி சைடில். துணை மருத்துவ படிப்புகள் யாருக்கா தெரியுமா? இந்த சைடில், அந்த லாஸ்ட்ல உள்ள சகோதரி நீங்க தான். பாராமெடிக்கல் கோர்சஸ் என்றால் என்ன? மருத்துவ ரீதியான படிப்பு. சரி, சரியான தகவல். மருத்துவ ரீதியான படிப்பு என்றது இல்லாமல் சொல்லுங்க. பிஃபார்ம், டிஃபார்ம். ஓகே, நீங்கள் டிகிரி பேர் சொல்கிறீங்க. ஓகே, கோர்ஸ் நேம் சொல்கிறீங்க. ஓகே, 2 பேருமே கரெக்டான பதில் சொன்னீங்க. உட்காருங்க. துணை மருத்துவ படிப்பு என்று சொல்லுவார்கள். அதாவது பிஎஸ்சி நர்சிங். இப்போ நர்சிங் ஃபீல்டுக்குள்ளே ஒருத்தவங்க போகணும்னு சொன்னால் அவங்க வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீட் வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதே மாதிரி எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு ஒன்று இருக்குது. அதாவது ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. யாருக்கா அடிபட்டுச்சுன்னா அவங்க போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு படிப்பு. இதற்கு வந்து மருத்துவ ரீதியாக நிறைய டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி ரேடியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரேடியாலஜிஸ்ட் யாருக்கா தெரியுமா? ரேடியாலஜிஸ்ட் என்று சொன்னால் இன்றைக்கி எக்ஸ்ரே எடுக்க போகிறோம்ல, எக்ஸ்ரே எடுக்க போகிறோம். அதாவது கதிர்வீச்சுகள் வந்து நம்மளுடைய உடலில் வந்து அந்த லைட்டை வந்து கொடுப்பாங்க. கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு உடஞ்சிருக்கா இல்லையான்றதை பார்ப்பாங்க. அது நம்ம அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவரை பார்த்தா ஒரு 2 நிமிஷம் தான், உடனே போங்க அப்படின்றவார். என்ன பண்ணார் நமக்கே தெரியாது. ஏதோ நமக்கு டக்குன்னு வெளியே போங்க அப்படின்வார். அப்போ இந்த படிப்பு என்பது சாதாரண படிப்பு இல்லை. இவங்க யாருன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த மாதிரி துணை மருத்துவ ரீதியான படிப்புகளை வந்து நாம் தேர்வு செய்து படிக்கலாம். அதை தான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் என்று இங்கே போட்டிருக்கிறாங்க. டென்டல் மெக்கானிக்ஸ். டென்டல் மெக்கானிக்ஸ்னால் இருக்கா தெரியுமா? பல் மருத்துவர் கிடையாது. டென்டல் மெக்கானிக்னா பல் டாக்டர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய பல்லை வந்து அளவு எடுப்பார். அளவெடுத்து அந்த பல் இந்த சைஸில் தான் இருக்குது என்ற அந்த அச்சு இருக்குல்ல, அந்த அச்சை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு விதமான கெமிக்கலை கொடுத்து நம்மளை கடிக்க சொல்லுவாங்க. கடித்தோன்னு சொன்னால் அந்த கடிக்கும் பொழுது அந்த அச்சு வந்து அந்த
அந்த கெமிக்கலில் வந்து உட்காந்துரும். இந்த பானை செய்கிற மாதிரி தான், அவங்க நல்லாவே தெரியுமில்ல, தஞ்சாவூரில் பொம்மை செய்கிறாங்களே அச்சு வச்சு, அதே மாதிரி தான். இந்த பல்ல வந்து அச்சு விழுந்த உடனே அதை வந்து இந்த டென்டல் மெக்கானிக் கிட்ட கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அச்சில் வந்து அவர் ஒரு கெமிக்கலை ஊற்றி அந்த பல்லை வந்து ரெடி பண்ணுவார். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏராளமான படிப்புகள் வந்து மருத்துவ ரீதியாக நிறைய படிப்புகள் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் இருக்குது. அடுத்தபடியாக ஐடிஐ என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து சாதாரணமாக செய்திருந்த சில வேலைகளை வந்து தொழிற்கல்வியாக இன்றைக்கு அரசாங்கம் மாற்றிருக்கிறாங்க. அந்த கலைகள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றது. அதை மக்களுக்கு ஊக்குவிக்கணும் என்பதற்கு அடிப்படையில் இந்த படிப்புகள்லாம் வச்சுருக்கிறாங்க. உதாரணத்திற்கு வெல்டர் தெரியும்ல, ஒரு இரும்பு பொருள் வந்து ஒரு தகரம் 2 துண்டாயிடுச்சுன்னா அதை பற்ற வைக்கக்கூடிய வெல்டர் இருப்பாங்க. இந்த வெல்டருக்கு எந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் இன்றைக்கு பற்ற வைத்தாலும் 1000 ரூபா குறையாமல் அவரால் வாங்க மாட்டார். 1000 ரூபா ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அதை பற்ற வைக்கிறதுக்கு 1000 ரூபா. இன்றைக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஹுண்டாய் என்று சொல்லக்கூடிய கம்பெனியில் நிறைய வெல்டர் வந்து தேவைப்படுறாங்க. வெல்டர் இல்லை இன்னைக்கு. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? யாராவது வெல்டர் ரோட்டில் வச்சு வெல்டிங் பண்ணுறதை யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே பார்த்துருந்தாலும் ரொம்ப 1-2 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு வேலை, பெண்களால் செய்ய முடியாது. அப்போ இந்த கலைகளெல்லாம் அழிகின்றது என்கின்ற காரணத்தினால அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி வெல்டரு, பிளம்பரு, இது மாதிரியான படிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது. அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே என்ன செய்யலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ 10th முடிச்சுட்டு ஒருத்தர் என்னென்னலாம் செய்யலாம் என்பதை இங்கே நாங்கள் போட்டு காமிச்சிருக்கிறோம். இது ஒரு தகவல். அடுத்து வந்து 12th 10th ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்தாருன்னா, செகண்ட் குரூப் எடுத்தாருன்னா, தேர்ட் குரூப் எடுத்தாருன்னா அவர் என்னென்னலாம் படிக்கணும். ஏன்னா அதுதானே மேஜர். மற்றதெல்லாம் வந்து டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ் தான். சரிங்களா? அப்போது ஒருத்தர் ஃபஸ்ட் குரூப் எடுத்தாருன்னா என்ன, செகண்ட் குரூப் எடுத்தால் என்ன என்பதை எனக்கு பிறகு வரக்கூடிய சகோதரர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் குரூப் எடுத்தால் என்ன படிக்கலாம். ஒருத்தங்க +1 +2ல் தேர்ட் குரூப் எடுக்கிறாங்க. காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த குரூப் எடுக்கிறாங்க. இவங்க என்ன படிக்கலாம் என்று சொன்னால், முதலாவதாக அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய முதல் படிப்பு என்ன, உச்சக்கட்ட படிப்பு இந்த துறையில், அதாவது வணிகவியல் துறையில் உச்சக்கட்ட படிப்பு என்று சொன்னால் அது CA என்று சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பு தான். சரிங்களா? இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் இல்லாமல் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டடாகவே யாருக்கா தெரியுமா CAனா என்ன தெரியுமா? CAனா எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. CAவை பற்றி எனக்கு தெரியும். நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், தாராளமாக கை தூக்கலாம். CAனா என்னன்னு எனக்கு தெரியும். 1 2 3 வேற 4, இங்கே ஒரு 4 பேர். CA ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது CA வந்து ரொம்ப அழகான படிப்பு. அது ஒரு நிறுவனத்தினுடைய வரவு செலவு கணக்கு. இப்போ நம்ம குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்கு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கம்பெனியோடைய மொத்த வரவு செலவு கணக்குகளும் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைப்படி சரியாக பராமரிச்சிருக்கிறாங்க என்கின்ற ஒரு தகவலை இவர் கொடுப்பார். இவர் சைன் பண்ணுவார். அந்த தகவலில், அந்த டாக்குமெண்ட்டில் அவர் சைன் பண்ணுவார். இந்த கம்பெனி கவர்மெண்ட்டினுடைய வரிகளெல்லாம் சரியாக கட்டிட்டாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை சரியாக இவங்க கட்டிட்டாங்க என்கின்ற அந்த தகவலை அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்காக ஒரு நபர் தேவைப்படுவார். அவர் தான் யார்? இந்த CA. இந்த CA வந்து க்ரீன் இங்கில் தான் சைன் பண்ணுவாங்க. CA படித்து முடித்தவர்கள் க்ரீன் இங்கு. யாரெல்லாம் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பிரின்சிபல் வேற டாக்டர் பண்ண மாட்டாங்களா? அட்வொகேட் பண்ண மாட்டாங்களா? இப்படி டாக்டர் எப்படி CA டாக்டரு, பிரின்சிபல் எப்படி க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி CA படித்தவர் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுவார். அவ்வளோ பெரிய பொசிஷன். இதில் வந்து அதிகபட்ச சம்பளம் வந்து 12 லட்சம். 12 லட்சம் ஒரு மாதத்துக்கு அதிகபட்ச சம்பளம். குறைந்தபட்ச சம்பளம் வந்து 1.5 லட்சம் ரூபா. இந்த CAல 3 லெவல் இருக்குது. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். யார் வந்து ஃபவுண்டேஷன் முடித்து இன்டர் முடிக்கிறாங்களோ, ஃபைனல் முடிக்க தேவையில்ல, இன்டர் முடித்தாலே அவங்களுக்கு ஆரம்ப சம்பளமே 50,000 ரூபா. இன்டர் முடிச்சிருந்தா போதும்.
ஒருவேளை அவங்க ஃபைனல் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய சம்பளம் 1.5 லட்சம் ரூபா. உங்களுடைய அறிவை பொறுத்து அந்த சம்பளம் வேறுபடும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு படிப்பு. அதே மாதிரி சிஎம்ஏ, சிஎஸ். சிஎம்ஏனா என்னன்னு சொன்னால் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொன்னால் ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்கல்ல, இப்போ நம்ம புர்கா வந்து உற்பத்தி செய்கிறாங்க, ட்ரெஸ்ஸு சட்டையை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த சட்டையை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு முதலீடு வைக்கணும், எவ்வளவு லாபம் வைக்கணும், எவ்வளவு இந்த காஸ்ட் ஆகுது, ஒரு பொருளை ஒரு விலையை நிர்ணயம் செய்கிறாங்கல்ல, இந்த பொருளுக்குன்னு இவ்வளோ விலை தான், இவ்வளவு லாபம் என்று நிர்ணயம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் இந்த சிஎம்ஏ படித்தவர் டிசிஷன் எடுப்பார். எல்லா உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திலையும் இந்த சிஎம்ஏ படித்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இந்த பொருளுக்கு இவ்வளோ ரேட்டு வச்சா இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ ரேட்டு வச்சா நஷ்டமாயிடும் இப்படின்னு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த சிஎம்ஏ படித்தவங்க செய்வாங்க. அடுத்து வந்து சிஎஸ். சிஎஸ் என்பது வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி அரசாங்கம் சொல்லக்கூடிய முறைப்படி தான் அந்த கம்பெனி நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலை அரசாங்கத்துக்கு கொடுப்பார். இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கிற ரூல்ஸ் படி தான் நடக்குது, இயங்குது என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பார். நல்லா யோசிங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பார். இவருக்கு ஸ்டார்டிங் சம்பளமே 60,000 ரூபா. சிஎஸ் அதாவது சிஎஸ்ஐ யார் முடிக்கிறாங்களோ ஸ்டார்டிங் சம்பளமே 60,000 1 லட்சம் ரூபா. உங்கள் நாலேஜை பொறுத்து மாறுபடும். இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வேலை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ சிஎஃப்ஓவும் அதுவும் அதே தான். அடுத்தபடியாக உச்சக்கட்ட படிப்பில் 2வதாக இருக்கக்கூடியது பிகாம். நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறேன். பிகாம் இந்த படிப்பை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யாரை கேட்டாலும் பிகாம் தான். என்னப்பா படிச்சிருக்கேன், பிகாம். ஆட்டோ ஓட்டுறவராக இருந்தாலும் பிகாமாக இருப்பார், ஒரு பில்லு போடுறவராக இருந்தாலும் பிகாமாக இருப்பார், யாரை கேட்டாலும் பிகாமாக இருப்பாங்க. அப்போ பிகாம் படித்தவங்க என்ன ஆகலாம் என்று சொன்னால், மேலே போட்டிருக்கிறோம்ல இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஆகலாம். இந்த பிகாம் யார் படிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம்னா இந்த சிஏவுக்கு அசிஸ்டண்ட்டாக, சிஎம்ஏக்கு அசிஸ்டண்ட்டாக. அப்போ எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். இவங்க கிட்ட இருந்து சேர்ந்து வேலைகளை கற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு போனாங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு சிஏ என்ன வேலை செய்வாரோ அந்த வேலையெல்லாம் செஞ்சிருவார். சைனிங் அத்தாரிட்டி மட்டும் இருக்காது, அவ்வளோதான். அப்போ இவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனலு. அடுத்து இ-காமர்ஸ்னு ஒன்று இருக்குது. எப்படி இன்னைக்கு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குகிறோமோ அது மாதிரி ஆன்லைன் வியாபாரம், ஆன்லைன் வர்த்தகம், இ-காமர்ஸ் பிஸ்னஸும் பண்ணலாம். இந்த பிகாம் படித்தவங்க இந்த 2 ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், நுழையலாம். இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல். இந்த ப்ரொஃபஷனல் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பிகாம் படித்தா வேலை இல்லை, என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இதுதான் வந்து ஒரு முறை. இந்த பிகாம்லேயே வந்து ஜென்ரல் இருக்குது, சிஎஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தபடியாக யூஜி கோர்சஸ். இப்போ பிகாம் படித்ததுக்கு பிறகு என்னென்னலாம் செய்யலாம், அவர் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால், அல்லது 12th முடித்த உடனே அவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பிசிஏ படிக்கலாம். பிசிஏ, பிபிஏ, அடுத்து பிஏ, ஆக்சுரியல் சயின்ஸ், பிஎஸ்டபிள்யூ, இந்த படிப்புகளெல்லாம் வந்து என்ன செய்யலாம், 12th முடித்த உடனே பிசிஏ ஒருத்தர் அப்ளை பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். பிபிஏ அப்ளை பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதேமாதிரி அக்யூரியல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, டேட்டா அனலிஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு படிப்பு. அடுத்து பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏல நிறைய வகைகள் இருக்குது. அது வந்து ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ உருது, பிஏ அரபிக். உருதுலாம் இருக்கா பாய், அரபிக்லாம் இருக்கா? அரபிக் படிச்சுன்னா என்ன பண்ண போகிறேன், அரபிக்லையா பேசவா போகிறேன், எதுக்கு என்ன அரபிக் படிக்க சொல்கிறீங்க, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி பிஏ அரபிக் படித்தவங்களுக்கு நல்ல சம்பளம், சாதாரண ஒரு பொசிஷன் கிடையாது. காவேரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சென்னையில் ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் முன்னாள் முதல்வரை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. யார் தெரியுமா?
உடம்பு முடியாமல் போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. யாரு? ரஜினிகாந்த், முன்னாள் முதல்வர். புரியல. கலைஞரா? ஜெயலலிதா? ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல். என்னங்க கூவி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து முன்னாள் முதல்வர் இவங்க இருக்காங்கல்ல, கலைஞர், அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அட்மிட் பண்ணும் பொழுது அது நிறைய உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வெளிநாட்டை சேர்ந்த மக்கள், இந்த சவுதி, துபாய், ஓமன் இந்த மாதிரியான நாடுகளில் அரேபியர்கள் இருக்கிறாங்களே, இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வராங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும் பொழுது இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு அரபு தெரியாது, அந்த அரேபியர்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, 2 பேருக்கும் மொழி பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு அரபிக் தான் தெரியும். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து என்ன பிரச்சனைன்றதை கண்டறிந்து டாக்டர்கிட்ட சொல்கிற வேலை மட்டும்தான், வேறு வேலையே கிடையாது. இவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். அந்த அரேபியர் வந்தாருன்னா அவர் அரபில் பேசுவார், இவர் அரபில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். இதுக்கு ஆரம்ப சம்பளமே 30,000 40,000ங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் காவேரி ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாரு. ஆச்சரியமா இல்லை? என்னப்பா என்னென்னமோ சொல்கிறீங்க, நிறைய இருக்குது, நமக்கு தெரியலை. எதை எடுத்து படித்தா எப்படி வேலை வரலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அதே மாதிரி தமிழ், பிஏ தமிழ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பிஏ தமிழ் படித்தா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், யாருக்கா தெரியுமா? பிஏ தமிழ் படித்தால் இன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிபிசி தெரியுமா? பிபிசி நியூஸ் சேனல், இந்த பிபிசி நியூஸ் சேனலில் ஒரு அறிக்கை விட்டாங்க. என்ன அறிக்கை தெரியுமா? ரிப்போர்ட்டர்கள் தேவை, தமிழில் எழுத படிக்க தெரிந்த ரிப்போர்ட்டர்கள் தேவை. எந்த துறையில்? மீடியாவில், பிபிசி நியூஸ் சேனலில். சாதாரண விஷயமா? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தமிழே எழுத தெரியாது, சக்கரவர்த்தி எழுத சொன்ன. அப்போ இந்த அளவுக்கு வந்து தமிழ் தெரியாத ஒரு சமுதாயமாக நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இந்த ஊர்லேயே கூட இருப்பாங்க. தமிழுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது. எங்கே தெரியுமா இருக்குது? பாய் பாய், எனக்கு தெரியும் பாய், எனக்கு தெரியும் பாய். பாய் பாய், யார் எத்தனை பேர் தூக்குவீங்க? தமிழுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. எந்த ஊரில் இருக்குது? நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லிவிடுவீங்க ஆன்சர். வேறு யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி. திருச்சியா? தஞ்சாவூரா? தஞ்சாவூர்லையா இருக்கு? யார் சொன்னா? கன்ஃபார்மா? அவர் சொல்றது கரெக்டாங்க? தமிழ் யூனிவர்சிட்டி இல்லையா? இல்லையா? தஞ்சாவூர்ல இல்லையா? இங்கே யாரோ இல்லைன்னாங்களே, தஞ்சாவூர்லையா இல்லையா? என்னங்க ரொம்ப குழப்புறீங்க. இப்போ நாம் இருக்கிறது எந்த ஊர்? தஞ்சாவூர் தானே? சரி, தமிழுக்கென்று ஒரு யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் தான் இருக்குது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த தமிழ் யூனிவர்சிட்டி நீங்கள் படிச்சீங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம்? பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு சொல்லி முடித்தோடனே ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் இந்த செஷன் முடிச்சிருவோம்.
அப்போ பிஏ லாங்குவேஜஸில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அடுத்தபடியாக யூஜி கோர்சஸில் வந்து ஜேர்னலிசம், சைக்காலஜி, பிபிஏ, பிஎஸ்டபிள்யூ, கிரிமினாலஜி இது மாதிரியான படிப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதர்ஸில் வந்து லா, டீச்சிங், டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். இப்போ காமர்ஸில் வந்து நம்ம சொன்னோம்ல, அடுத்தபடியாக பிகாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எம்காம் என்கின்ற அந்த மேற்படிப்பையும் நம்ம படிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி ஏராளமான துறைகள் யாரெல்லாம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் குரூப் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கென்று சொல்லி ஏராளமான துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளை நம்ம தேர்வு செய்து என்ன செய்யலாம்? தாராளமாக படிக்கலாம். இப்போ சொல்லப்பட்ட இந்த படிப்புகளில் பிபிஏவாக இருக்கட்டும் அல்லது பிஎஸ்டபிள்யூனா என்னென்னா பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சமூக சேவை செய்வதற்கென்றே ஒரு படிப்பு. சமூக சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதற்கென்றே ஒரு படிப்பு. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலலாம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சதவிகிதத்தை மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்ன செய்வாங்க? ஒதுக்கிடுவாங்க. 100 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா ஒரு 20 ரூபா ஒதுக்கிடுவாங்க. அந்த 20 ரூபா யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா இந்த பிஎஸ்டபிள்யூ படித்தவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்க கையில் இந்த 20 ரூபா கொடுக்குறேன், 20 ஒரு 20 லட்சம் அப்படி வச்சுப்போமே, ஒரு 20 லட்ச ரூபா கையில் கொடுத்து நீ போய் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஒரு வேலையை, வேறு வேலையே கிடையாது. 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கி மக்களுக்கு சேவை செய்யணும். சேவை செஞ்சு கொண்டு வந்து அந்த கணக்கை காட்டணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இது மாதிரி ஏராளமான கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து இந்த பிஎஸ்டபிள்யூ படிப்பை எடுத்து படித்தவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிஏ பற்றி நம்ம சொன்னோம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், இது மாதிரி நிறைய படிப்புகள் இருக்குது. பிஏ உருது இருக்குது. இன்றைக்கி சில காலேஜிலலாம் வந்து பிஏ உருது எடுத்துட்டாங்க. ஏன்னா பிஏ உருது படிக்கிற மக்கள் இல்லை. உருது மொழி பேசுகிறவங்களே உருது படிக்க ஆர்வம் காட்டுறதில்லை. ஏதாவது உருது தான் நம்ம பேசுகிறோமே, எதுக்கு உருதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நாம் நினச்சதுனால அந்த உருது டிபார்ட்மெண்ட்டையும் தூக்கிட்டாங்க. அந்த காலேஜில் இருந்து பிஏ உருதுன்ற அந்த டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளவு பின்னடைவில் இருக்கிறோன்னு பாருங்கள். அப்போ இது மாதிரியான துறைகளில் நம்ம என்ன செய்யலாம்? முயற்சி பண்ணலாம். எதுக்காக இவ்வளவு துறைகளை நாம் விலக்கி சொல்கிறோம்னா, நம்ம மக்கள் எப்போவுமே என்ன பண்ணுறாங்க? எல்லாம் யாரை கண்ணை மூடி குழந்தை பிறந்த உடனே இன்ஜினியர் பிறந்துட்டான்றாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே இன்ஜினியர் பிறந்துட்டான். இல்லை, இது அநியாயமாக இல்லை? ஒரு குழந்தை பிறந்துட்டானா இன்ஜினியர், இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லையா பிகாம். இப்படி இந்த 3 படிப்பை தவிர உலகத்தில் வேறு படிப்பே இல்லை மாதிரியும் நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஏராளமான படிப்புகள் இருக்குது. நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதை தேர்வு செய்து படிக்க வேண்டும். எந்த துறை உங்களுக்கு பிடித்தமான துறையாக இருக்குதோ அந்த துறையில் நீங்கள் அதிகமாக முயற்சிகள் செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் ஒரு டிகிரி படிக்கிறீங்களோ, பிகாமாக இருக்கட்டும், பிஏவாக இருக்கட்டும், பிசிஏவாக இருக்கட்டும் அல்லது பிபிஏவாக இருக்கட்டும், யார் எந்த டிகிரி எடுத்து படித்தாலும் மேற்கொண்டு இன்னொரு டிகிரி நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். இன்ஜினியரிங் மாதிரி நீங்கள் விட்டுற முடியாது. இன்ஜினியரிங் வேணால் நீங்கள் ஒன்று படிச்சுட்டு நீங்கள் இருந்துடலாம். ஆனால் பிகாமோ, பிபிஏவோ, பிஏஓ அல்லது பிசிஏஓ இது மாதிரி எந்த குரூப்பை நீங்கள் எடுத்து படித்தாலும் மேற்கொண்ட படிப்பு எம்பிஏ, எம்காம், எம்ஏ இந்த படிப்புகளை நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். அப்படி படித்தாதான் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமும் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8, குரூப் 9 இது மாதிரி நிறைய குரூப் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இது எதை அடிப்படையில்னா வேலைகளை பொறுத்து, பதவிகளை பொறுத்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நேரம் ஆயிடுச்சு. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த சயின்ஸ் ரிலேட்டடான உள்ள சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.